أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل لساني يفقهوا قولي. இப்போ இன்றைக்கி டேட்டு ஷாபானு 25 ஞாயிற்றுக்கிழமை 1446 ரெக்கார்டிங் நடந்துட்டுருக்குது. தலைப்பு வந்து அழகிய கடனும் மறுமை வெற்றியும் அப்படின்னு. இது இஸ்லாமுங்கிறது ஒரு மதம் கிடையாது, இது வந்து ஒரு வாழ்வியல் கோட்பாடு. அப்போது வாழ்வியல் கோட்பாடு, கொள்கை, இந்த கோட்பாடு அதெல்லாம் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சர்ச்சையாச்சு. ஏன்னா விஜய்க்கு என்ன கொள்கை இருக்குது, திராவிடமும் தமிழ் தேசியமும் இருக்கண்கள் அப்படிங்கும்போது இது பாசிபிள் இல்லைன்ட்டு அவர் சொல்கிறாரு, இவர் கொள்கை இல்லைன்னு அவர் சொல்கிறாரு, சீமானுக்கு கொள்கை இல்லைன்னு திருமாவளவன் சொல்கிறாரு. ஏன்னா தமிழ் தேசியம்ங்கிறது இந்திய தேசியத்துக்கு உள்ளே வந்து அது பாசிபிள் கிடையாது, ஸோ இது கொள்கை இல்லைங்கிறது. ஸோ அதனால் முதல்ல இஸ்லாத்துக்கு என்ன கொள்கை இருக்குது, கோட்பாடு என்னென்னா, கோட்பாடு பெருசாக கொள்கை பெருசாக இதே தெரியாது நமக்கு நிறைய பேருக்கு. கோட்பாடுங்கிறது பெருசு, கொள்கைங்கிறது அதுக்கு சின்னது. அது தெரியாமல் நம்ம ஆள் என்ன பண்ணுறோம், கொள்கையே தலைவன்ற, கோட்பாடு தான் தலைவன், கொள்கை வந்து 2ஆம் பட்சம்தான். இப்போ கொள்கை கோட்பாடு அப்படிங்கிறது வந்து அது வந்து பிரின்சிபல், அதுதான் வந்து அல்டிமேட் கோலு. கோட்பாடு அப்படிங்கிறது அது வந்து உங்களுடைய டார்கெட். அப்போ அந்த கோட்பாடுங்கிறது என்ன, இஸ்லாத்துடைய கோட்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அதான் தீனு. அந்த கோட்பாட்டை எப்படி நீங்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறது வந்து கொள்கை. உதாரணத்துக்கு சுதந்திரம், அது விடுதலை வந்து கோட்பாடு. அதை எந்த முறையில் அடைய போகிறாரு அப்படின்னா அஹிம்சையை கொண்டு அடைய போகிறீங்க, அது வந்து கொள்கை முடிவு எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இஸ்லாம்ங்கிறது ஒரு கோட்பாடு. அப்போ அதுக்கு கொள்கைகளும் இருக்குது. அப்போ அது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மூலமாக அந்த கோட்பாடை நீங்கள் அடையப் போகிறீர்கள் அப்படிங்கிறது, இது ரெண்டுமே குரான்லேயே இருக்குது. இஸ்லாத்தில் வந்து கோட்பாடும் குரான்லேயே இருக்குது, கொள்கையும் குரான்லேயே இருக்குது. கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது அத்தியாயத்தில் 285வது வசனம், அதில் வந்து டோட்டலாக அதில் எல்லாம் வந்து கன்க்ளூடாக கொண்டாந்து கொடுத்துருப்போம். இந்த தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளார். அவரை ஏற்றுக்கொண்டவர்களும் அந்த வழிகாட்டுதலின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்புகின்றனர். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் எவருக்கிடையிலும் வேற்றுமை பாராட்டுவதில்லை என்றும், எங்கள் இறைவனே நாங்கள் செவியுற்றோம், அடிபணிந்தோம், எங்கள் இறைவனே நாங்கள் உன்னுடைய மன்னிப்பை கோருகிறோம், உன்னிடமே நாங்கள் திரும்ப வர வேண்டியதிருக்கின்றது அப்படிங்கிறது இந்த இடத்துல குரானை வந்து அல்லாஹ் வந்து சொல்கிறான். இப்போ அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் நம்முடைய அல்டிமேட் கோல். இதுதான் வந்து ஒற்றை வார்த்தையில் இஸ்லாத்துடைய கோட்பாடு சொல்லணும்னா தௌஹீது, அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய திருப்தி. ஸோ இதை அடையிறதுக்கு என்ன மாதிரியான கொள்கைகளை வச்சு நம்ம அடைய போகிறோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் குரான் வந்து நன்மையை வந்து செய்யுங்க, நன்மைகளை வந்து நீங்கள் நன்மைகளின் மூலமாக என்னுடைய திருப்தியை நீங்கள் பெறலாம். அதாவது வல்லசர் இன்னல் இன்சான லஃபி ஹுசர் இல்லல்லஸீன ஆமனு ஆமினு சாலிஹாத்தி வதவாசோ பில்லாஹி வதவாசோ பிஸ்ஸபர். அப்போது ஆமனு ஈமான் இருக்கணும், அமலு சாலிஹாத் இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த அமலு சாலிஹாத்துடைய பட்டியல் இஸ்லாம் சொல்லக்கூடியது, குரான் சொல்லக்கூடியது மிக பெருசு. அதில் ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு நான் வந்து அமலு சாலிஹாத் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு பட்டியல் போட்டு போகலாம். ஏன்னா இப்போ இந்த அழகிய கடன் அப்படிங்கிறது பேசுவோம். இஸ்லாத்தில் வந்து சதகாவை பற்றி நம்ம வந்து அதிகமாக வலியுறுத்தப்படுது, ஜக்காத்தை பற்றி அதிகமாக வலியுறுத்தப்படுது. அது இல்லாமல் நிறைய விஷயங்கள், இந்த பொருளாதார இந்த பங்களிப்புகள் வந்து நிறைய சொல்லப்படுது. இந்த அழகிய கடன் அப்படிங்கிறது இது ஒரு தனி போர்ஷனு. இது வந்து எந்த அளவுக்கு மறுமை வெற்றியோட கனெக்டடாக இருக்குது, அது என்ன அழகிய கடன் அப்படிங்கிறது வந்து அதை விளக்குறதுக்காக தான் இந்த சப்ஜெக்ட். ஸோ அதனால் இப்போ அந்த நன்மையை பற்றி இஸ்லாம் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறது ஒரு ப்ரீஃபான ஒரு வியூவில் அதை பார்த்துட்டு, அதில் அந்த நன்மையில் இது எவ்வளோ ஃபிட் ஆகுது, அழகிய கடன்கிறது அது எந்த இடத்துல ஃபிட் ஆகுது
அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இதில் அல்லாஹ் சொல்கிறான், நன்மையும் தீமையும் சமமாக மாட்டாது. இப்போ இஸ்லாம் வந்து ஒரு டோட்டலாக அதாவது சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நன்மை ஏவுங்கள் தீமை தடுங்கள். அப்போ அந்த தீமை எப்படி தடுக்கணும், நன்மை எப்படி ஏவணும் இல்லான்னு அல்லாஹ் சொல்கிறான், நன்மையும் தீமையும் சமமாகாது, மிக சிறந்த நன்மையை கொண்டு நீர் தீமையை தடுப்பீராக. அப்போ அழகான நன்மையை கொண்டு தீமையை தடுக்கணும். நீங்கள் தீமை தடுக்கணுங்கிறது அதனால் வந்து கல்லுக்கு கல், இந்த சில்வர் ரூல் வந்துலாம் எடுபடாது, கோல்டன் ரூல் தான் அப்ளை பண்ண சொல்கிறான்ல. அப்போது எவ்வளோ இது ஸ்லோ ஆனாலும் பரவாயில்ல. இது எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நன்மை கொண்டு தீமை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். தீமையை கொண்டு தீமை தடுக்கிறது வைரத்தினால தான் இருக்க முடியும்பாங்க, முள்ளால் எடுக்கணும்பாங்க. என்ன, நம்முடைய எதிரி என்ன ஆயுதம் எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை நாம் எடுக்கணும்பாங்க. இந்த டயலாக் வந்து எல்லா இடத்துலையும் கேட்டிருப்பீங்க. இப்போ அவன் வந்து மோசடி, பொய், பித்தலாட்டம், நயவஞ்சகத்தனம், ஒப்பந்த மீறுதல், இதையெல்லாம் கடைப்பிடிக்கும் போது நாமளும் அதே பாதையில் போகலாமா? அந்த பாதையில் நமக்கு வந்து அனுமதி கிடையாது. அதனால் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிங்கிறது ரொம்ப உங்களுடைய இலக்கை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து தூரமாக்கிட்டே போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு 23 வருஷத்தில் செஞ்சது, அதுக்கப்புறம் 1400 வருஷமாக இந்த உம்மத்தினால் செய்யவே முடியல. இது வரைக்கும் அந்த அச்சீவ் யாரும் பண்ணல. அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், பொறுமை கொள்வோரை தவிர வேறு எவருக்கும் இந்த குணம் வாய்க்கப் பெறுவதில்லை. இது இந்த நன்மை கொண்டு தீமை தடுக்கிறது. பெரும் பேறு பெற்றவர்களை தவிர வேறு எவருக்கும் இந்த தகுதி கிடைப்பதில்லை அப்படிங்கிறான். இது வந்து 41, 34, 35 எல்லாம் சொல்கிறோம். அப்போ இது ஒரு பக்கம் மைண்டில் இருக்கட்டும். இன்னொரு வசனம் 2வது அத்தியாயத்தில் 177வது வசனம். இதில் வந்து அல்லாஹ் வந்து நன்மையுடைய டோட்டல் கன்க்ளூஷன் சொல்லிட்டான். நீயா சில கற்பனை பண்ணிட்டு ரையானில் பூந்துடலாம், என்ன அது மற்ற சொர்க்கத்துடைய வாசல் இருக்குது, தொழுகையுடைய வாசல் ஒன்று இருக்குது, என்ன எல்லா வெரைட்டிலையும் நான் அதே நம்ம டிக்கெட் போடுவோம் ட்ரெயினில், ஏசி செகண்டு கிளாஸ் டார்கெட் பண்ணுவோம், அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும். சேஃப்டிக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்லீப்பரில் ஒன்று போட்டு வச்சுருவோம். அப்புறம் தட்கால் ஒரு ட்ரெயிலு ஏதாவது ஒன்று மாட்டிக்கும்ல, ஏதோ ஒன்று கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருப்போம். ஸ்லீப்பரில் கன்ஃபார்மு, ஓகே பர்த் இருக்குது, எப்போ ஓகே மிஸ் ஆச்சுன்னா அதில் போயிடலாம், ஓகே மேக்ஸிமம் கடைசியாக தட்காலில் ஒரு ட்ரையல் பண்ணலாம் அப்படிங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மகிட்ட எந்த ஒரு பதட்டமும் அப்போ இருக்காது, ரொம்ப ரிலாக்ஸாக இருப்போம். எப்படியும் ஒரு டிக்கெட் வாங்கி வச்சுருக்கோம்ல, எப்படி மிஸ் ஆகிரும் கழுதை தான் போயிடுவோம்ல அப்படிங்கிற அந்த தெனாவட்டில் நம்ம கூடையில் எல்லாமே இருக்கும். தொழுகை இருக்கும், நோன்பு இருக்கும், ஜக்காத் இருக்கும், ஹஜ் இருக்கும், உம்ரா இருக்கும், உபரி இதில் உபரி எல்லாமே இருக்கும். நஃபில் தொழுகை இருக்கும், நஃபில் நோன்பு இருக்கும், ஏழைகளுக்கு வந்து இன்னும் குமர காரியம் இருக்கும், ஓவராகவே செஞ்சுருப்போம், ஹஜ் எக்ஸ்ட்ரா அல்ஹஜ் ஆயிடுவோம், அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். இப்போ அல்லாஹ் வந்து இங்கே ஒரு பட்டியல் போடுறான், உங்கள் முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்பது நன்மை இல்லை. இந்த கிப்லாவை வந்து ஃபாலோ பண்ணுறது, அதில் அக்யூரசி பண்ணுறது, இந்த மதவாதிகளுக்கே இருக்கக்கூடிய அந்த போக்கை வந்து இது உடைக்குது. மதவாதிகள் பார்த்திங்கன்னா அந்த சடங்குகள், அதோடைய அக்யூரசி, அதில் தான் அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ அதில் எல்லாம் சொல்கிறேன், டைரக்ஷனே ஒரு மேட்ரு இல்லைப்பா போப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஜமாத்தில் வந்து சொன்னாங்க, எல்லா கிப்லாவும் சரியில்லைன்ட்டு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். எல்லாம் அந்த டிகிரி கேம்பஸ் பள்ளியை வச்சு பார்த்தா கிப்லா வந்து லைட்டாக மாறுது, அதனால் வந்து எந்த பள்ளிவாசல்லையும் வந்து நீங்கள் தொழுகக்கூடாதுன்னாங்க. அப்போ இவங்க புதுசாக இப்போ இன்றைக்கி ஜிபிஎஸ் வந்ததுக்கப்புறம் கட்டின கிப்லாக்கள் மட்டும்தான் ஒழுங்கான கிப்லா அப்படின்ட்டாங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனை. இப்போ இங்கே என்ன அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறாங்க, கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்புவது நன்மை என்று, மாறாக அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் வானவர்களையும் வேதங்களையும் நபிமார்களையும் நம்புவோரும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நாடோடிகளுக்கும் யாசிப்போருக்கும் மற்றும் அடிமைகளை விடுதலை செய்வதும். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள், அந்த இதுவும் கொண்டாந்தாச்சு, இந்த ஈமானுடைய விஷயம். அல்லாஹ் இறுதி நாள், வானவர்கள், வேதம், நபிமார்கள், இப்போ இந்த ஈமான் கொண்டாந்துட்டான். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உறவினர்கள், அனாதைகள், ஏழைகள், நாடோடிகள், யாசிப்பவர்கள் இவர்கள் மற்றும் அடிமைகளை விடுதலை செய்வதும், மேலும் விருப்பத்துடன் செல்வத்தை வழங்குவோரும். இது ஒரு போர்ஷன் வச்சுருங்க, அதாவது விரும்பி செல்வத்தை கொடுக்கணும், அது ஒன்று தனி. தொழுகை நிலைநாட்டுவோரும், ஜக்காத்தை வழங்குவோரும். இப்போ பாருங்கள், பொருளாதாரத்தை எவ்வளோ போயிடுச்சு. அனாதைகளுக்கு கொடுக்கறது, ஏழைக்கு கொடுக்கறது, நாடோடி கொடுக்கறது, யாசிப்போருக்கு கொடுக்கறது, அடிமை கொடுக்கறது, இதெல்லாம் ஹியூமனிட்டி, இதெல்லாம் வந்து மனிதாபிமான அடிப்படையில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து விருப்பத்துடன் செல்வத்தை வழங்குவோர். இங்கே ஒரு
பிராக்கெட் வச்சுட்டான். அடுத்து தொழுகை நிலைநாட்டுவது ஜக்காத்து கொடுப்பேன். அப்போ ஜக்காத் தனி. அப்போ ஜக்காத் யாருக்கு போகும்? இதில் இருக்கிற ஆட்களுக்கு போகும். ஆனாலும் ஜக்காத் தனி, இது தனி, அது இல்லாமல் இதுவும் தனி. அது சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வாக்களித்தால் தமது வாக்கை நிறைவேற்றும். இந்த வாக்கு யாருக்கு? குரானில் பல வாக்குறுதிகளை நம்ம கடந்து போகிறோம். அதான் சொன்னார்ல காலையில் கூட, குரானை வந்து நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம், படிச்சுட்டே இருக்கிறோம். எத்தனை அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டு வரோம், ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ டீலிங்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கிறோம், எத்தனை உடன்படிக்கை முடிஞ்சதா அல்லாஹ் குரானில் பேசுகிறான். அதை பற்றியான கான்ஷியஸே இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், வாக்களித்தால் தமது வாக்கை நிறைவேற்றுவோரும். இது தனி. வறுமை, நோய், இது அதாவது இயற்கையாக நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இது வந்து நம்முடைய அன்றாட டே டு டே லைஃப்பில் வரும். வறுமையும் நோயும் வந்து அல்லாவுடைய பாதையில் நமக்கு வராது. அதுவாக டிஃபால்ட்டாக நீங்கள் சும்மா உட்காந்தாலும் வரும், நீங்கள் அல்லாவுடைய பாதையில் இருந்தாலும் வரும், சைதானுடைய பாதையில் இருந்தாலும் வறுமையும் வரும், நோயும் வரும். அது அப்டவுன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அம்பானிக்கே அதானியே வந்து ஒரு நாள் மேலே போகிறாரு, ஒரு நாள் கீழே வர்றாரு. அவருக்கும் வந்து அப்டவுன்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறேன், மற்றும் போர்க்களத்தில் சகித்து கொள்வரும். இப்போ இது கொண்டாந்து அல்லாஹ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். அதாவது உறுதிப்பாடோடு நிற்கிறவர், நிலைத்து நிற்பவர் அப்படிங்கிறான். சகித்து கொள்வோருமே நன்மை சொல்லும். இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும் நன்மையாளர்கள் லிஸ்ட்டில் நீங்கள் வரமாட்டீங்க. அவர்களே உண்மை கூறியவர்கள். ஏது? அந்த கலிமா ஷஹாதத் இருக்கு இல்லையா, அது வந்து உண்மையான சாட்சியாக அது அப்போ தான் அமையும் அப்படின்னு நல்லா சொல்கிறோம். அவர்களை இறைவனை அஞ்சுபவர்கள். இவங்க தான் தக்வாதாரிகள், மற்றவங்க வேடதாரிகள். இப்போ தக்வாதாரி, வேடதாரி, இது ரெண்டு கேட்டகரி இருக்குது. அப்போ இதை பற்றி வந்து நம்ம இன்னும் தெள்ள தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லுவோம். இது 5ஆவது அத்தியாயத்தில். இது வந்து பார்த்திங்கன்னா 277 இருக்குது. இது வந்து சூரா மாயிதால 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறோம். அது வரைக்கும் அந்த குரானை வந்து அந்த மீனிங்கோடு படிச்சுட்டு வரும்போதே அழகாக புரிஞ்சிடும். பஹரா, ஆல இம்ரானு, நிசா, இந்த 3லையுமே அல்லாஹ் பேசிட்டு வர்ற அந்த ஃப்ளோவில் வந்து கடைசி அந்த இடத்துல நிற்கும்போது இங்கே 3 உம்மத்தையும் வந்து ஒரே லைனில் நிப்பாட்டிடும். இந்த இந்த ஸ்கூலில் வந்து காலையில் ப்ரேயரில் நிப்பாட்டு வந்துடும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டாந்து இங்கே மேலே நிப்பாட்டிடும். அப்போ அந்த டைமில் அது எல்லோரும் சமமாக கொண்டாந்து நிப்பாட்டி, அப்போ அந்த டைமில் வந்து அல்லாஹ் சொல்கிறான், இஸ்ராயலின் வழித்தோன்றல்களிடம் அல்லாஹ் வலுவான உறுதிமொழி வாங்கியிருந்தான். இப்போ இந்த உறுதிமொழியை ஃபாலோ பண்ணுறவங்கன்ட்டு அங்கே சொல்லிட்டான். இந்த உறுதிமொழி வாங்கியிருந்தான். மேலும் அவர்களில் 12 பேரை கண்காணிப்பாளராய் நியமித்திருந்தான். இன்னும் அல்லாஹ் அவர்களிடம் கூறினான், நிச்சயமாக நான் உங்களுடன் இருக்கிறேன். அப்போ இது என்ன சொல்கிறான்? ஒரு வேலை சொல்லியிருக்கேன், நீ பயப்படாதீங்க, தனியாக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கேன். நீங்கள் தொழுகை நிலை நிறுத்தியும் ஜக்காத் அளித்தும் என்னுடைய தூதர்களை ஏற்றும். தொழுகணும், ஜக்காத் கொடுக்கணும், என்னுடைய ரசூல்களை நீங்கள் உண்மைப்படுத்தணும், அவர்களுக்கு உதவி புரிந்தும். உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய இறைவனுக்கு அழகிய கடன் அளித்தும். அப்போ இன்னும் அல்லாஹ் அடுத்து என்ன சொல்கிறான்? அவங்களுக்கு அல்லாவுக்கு கடன் நீங்கள் கொடுக்கணும். ஜக்காத் அங்கேயும் தனியாக வந்துடுது. அல்லாவுக்கு கடன் தனியாக வருது, இங்கே ரசூலுக்கு உதவின்னு இன்னொரு தனியாக வருது. வந்தீர்களாயின் நிச்சயமாக நான் உங்களுடைய தீமைகளை போக்கிவிடுவேன். இப்போ வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இங்கே இப்போ நீ தௌபா கேட்டீங்கன்னா உன் தௌபா அங்கீகரிக்கப்படும். அது வந்து ஒரு 2 ஜும்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு ரமலான் இன்னொரு ரமலானுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவங்கள் அப்போ மன்னிக்கப்படும். ஒரு உம்ரா இன்னொரு உம்ராவுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீ தொழுகை போனீங்கன்னா ஒரு 8க்கு ஒரு தீமை அளிக்கப்பட்டு ஒரு நன்மை எழுதப்படும். இதெல்லாம் செய்யாமல் நீ ட்ராமா போட்டுட்டு வந்துட்டு உனக்கு வந்து பைபர்த்தில் ஒரு ஈமான் கிஃப்டாக கிடச்சிருச்சு, உண்மையான கடவுளை நாங்கள் மட்டும்தான் கண்டுபிடிச்சி வணங்கிட்டு இருக்கிறோங்கிற அந்த பெருமை பீத்தலில் நீ சுத்தனின்னா கண்டிப்பாக உனக்கு எதுவும் கிடைக்காது. அல்ல சொல்கிறான், நிச்சயமாக உங்களுடைய தீமைகளை இது செஞ்சால் தீமைகளை போக்கிடுவேன்றான். அப்போ நோன்பு நீ வச்சினா அதோடைய வாடை கஸ்தூரியை விட இதானது, அதெல்லாம் வந்து இந்த கண்டிஷனில் தான் வரும். மேலும் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவன பூங்காக்களில் உங்களை நுழைவிப்பேன். ஆனால் இதன் பின்னரும் உங்களில் எவரேனும் நிராகரிக்கும் போக்கை மேற்கொண்டால், இதை 3ல், அதாவது இந்த இதில்
தொழுகையிலையோ ஜக்காத்தையோ அல்லது என் ரசூலை உதவி செய்வதிலையோ அல்லது அழகிய கடன் தருவதிலையோ ஏதாவது ஒரு போர்ஷனை நீங்கள் செய்யாமல் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாலோ